அப்ப என் அடையாளத்தை அழிச்ச உன் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறேன். இது பெரியார் மண்ணல்ல, பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுதான். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைச்சிடும். தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது யார்? தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மன்னர்கள், அவங்கள பத்தியான சிறப்புரைகள், அவங்கள பத்தியான எந்த விதமான கதைகளோ இல்லாட்டி வரலாறோ அடுத்த கட்ட தலைமுறைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பது யார்? தமிழர்களுடைய பெயர் இந்த ஊர்ல, இந்த உலகத்துல இருக்கவே கூடாது நினைப்பது யார் அப்படிங்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லுங்க திராவிடர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம மிகப்பெரிய அளவுல தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழர்களுடைய வரலாறை எப்படி மறைக்கிறார்கள், எப்படி அழிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் தகடூர் அதியமான் வளைவு. இந்த தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறது ஏற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய 20 கொண்டை ஊசியில ஒரு வளைவாக இருந்தாலும் அதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய இப்போதைய பெயர் என்ன தெரியுமா? தந்தை பெரியார் வளைவு அப்படிங்கிறது தான். தந்தை பெரியார் வளைவுக்கும் தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே வித்தியாசம்தான், உன்னுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய இரத்த சரித்திரம் அங்கே மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு திராவிடனுடைய வரலாறு ஏற்றப்படுகிறது, மனதில் ஏற்றப்படுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தில், மக்களுடைய பெயர்களில், மக்கள் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளில் எல்லாத்துலேயுமே தமிழர்களை மறந்து இவங்களைத்தான் நீ கும்பிடணும், இவங்களைத்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்ற ஏதோ ஒரு திணிப்பு இங்கே செய்யப்படுகிறது. இந்த திணிப்புக்கு எதிராக ஒன்றிணைவோம் தமிழர்களே. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சேலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் ஏற்காடு. இந்த ஏற்காடு அப்படின்னு சொல்றத ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை கிட்டத்தட்ட 20 கொண்டை ஊசி வளைவுகள். இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகள்ல முதல் வளைவு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில் வளைவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு 19 வளைவுகள், காப்பி தோட்டம், எல்லா இடத்துலையுமே வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த 19 வளைவுகள்ல 8வது வளைவா இருந்தது தான் தகடூர் அதியமான் வளைவு. தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறத பெயர் மாற்றி தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்றத இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை தீர்மானிக்கிறாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. தகடூர் அதியமான் அப்படிங்கிறவர் தமிழ் மன்னன். அவர் தமிழ்நாட்டுக்காக நிறைய செஞ்சிருக்காரு, தமிழ் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கார். அவருடைய பெயரை மாற்றி அங்கேயே நீங்க தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த பெயரை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வளைவுகளுடைய பெயர்கள் எல்லாமே வள்ளல்களுடைய பெயர், தமிழ் அறிஞர்களுடைய பெயர், தமிழ் மன்னர்களுடைய பெயர். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தந்தை பெரியார் அப்படின்னு சொல்ற எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பெயரை மறுபடியும் 8வது கொண்டை ஊசி வளைவுல நீங்க போடணும்னா இதுக்கு பின்னாடி தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்க நினைக்கிறீர்களே அப்படிங்கிற ஒரு குரல் உயர்கிறது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அந்த தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டை எடுத்து தந்தை பெரியார் அப்படிங்கிற அந்த பெயரை மறைக்கிறார்கள். அடுத்த நாளை போலீஸ் ப்ரொடெக்ஷனுடன் தந்தை பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லாட்டி பெரியார் திமுக தீகா குரூப்பை சார்ந்த எல்லாரும் சேர்ந்து எகெயின் அதை தந்தை பெரியார் வளைவாக மாற்றுகிறார்கள். இங்கே நடப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா இனப்படுகொலை நடந்த மாதிரியே இங்கே இன வரலாறு அழிக்கப்படுகிறது. அதற்கு ஒருத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுமே, தகடூர் அதியமான் யார், அவரை பற்றியான வரலாறு இங்க தெரிஞ்சா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, தேடி போறோம். தகடூர் அதியமான். அதியமான் நெடுமிடல், அதியமான் நெடுமான் அஞ்சி, அதியமான் பொகுட்டெழினி, ராசராச அதியமான் இப்படின்னு சொல்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்ட ஒரு தமிழ் மன்னன் தான் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி. அதியமான் நெடுமான் அஞ்சி இந்த பெயரை இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா குறிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பல தமிழர்களுடைய வரலாற்றை இவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மையை. இது மட்டும்தான் இவருடைய பெயர் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா தப்பு. நெடுந்தேர் அஞ்சி, நெடுநெறி குதிரை கூர்வேல் அஞ்சி, கடும் பகட்டு யானை நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற பெயரிலும் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? பெரிய தேர்களையும் மாத கணக்குல பல மாதங்களாக உருவாக்கிய தேர்கள் அப்படிங்கிற படையை வைத்திருந்தார் இந்த நெடுமான் அஞ்சி. அது மட்டும் இல்லாம மதம் பிடித்த யானைகளை வைத்து ஒரு பெரும் படையை வைத்திருந்தார் இந்த நெடுமான் அஞ்சி. அது மட்டும் இல்லாம குதிரைகளால் அடங்கிய ஒரு படையையும். இது எல்லாமே இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அவர்களுடைய படையாக இருக்கும் பட்சத்தில் பார்க்க எளிமையானவர்.
ஆனா வீரத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. 7 நாள் போரை பத்திலாம் நம்ம படிச்சிருக்கோம். இஸ்ரேலுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் நடந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் 7 அரசர்களை வீழ்த்திய ஒரு பெருமை இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அவர்களை சாரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யார் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு கேட்டா தகடூர், அதாவது இப்போதைய தர்மபுரி அப்படின்னு சொல்லலாம். இந்த தகடூர் இதை ஆட்சி செய்த மிக முக்கியமான ஒரு மன்னன் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி. அதியமான் அப்படின்னா என்ன விக்கி? அதியர்கள் அப்படின்னு சொல்லி சங்க காலத்துல ஒரு இனம் இருந்திருக்கிறது. இந்த அதியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கட்டத்துல எல்லா இடங்களிலுமே அவங்களுடைய பெயரையும் புகழையும் சேர்க்கும் போது அங்கிருந்து கண்டிப்பா ஒரு இனம் இருக்கிறது என்றால் ஒரு தலைவன் உருவாகுவான்ல, அந்த தலைவனுக்கு அவங்க சொன்ன பெயர் கோமகன் அப்படிங்கிறது தான். இந்த கோமகன் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு தலைமை பண்புக்கான இல்ல தலைவர்களை குறிப்பிடும் ஒரு சொல். சோ இந்த அதியர் இனத்தை சார்ந்த கோமகன்களை கோமான்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். கோமான் மாதியன் அப்படின்னு சொல்றதுதான் பிற்காலத்தில் கோமான் இல்லாட்டி கோமகனுடைய அடுத்த பெயராக கோமான் அப்படின்னு சொல்லி மாறுகிறது. அதிலிருந்து தான் இந்த அதியமான் அப்படின்னு சொல்ற அந்த சொற்றொடர் உருவாகிறது. அதியர்களுடைய கோமான் அதியமான் அப்படின்னு சொல்லி இந்த அதியர் குலத்தை சார்ந்தவர்களுடைய தலைவன் தான் இந்த அதியமான். அதுல ஒரு அரசன் தான் அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற அரசன். இவங்களை பத்தியான வரலாறு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, சிறு பானாற்றுப்படை, இந்த நூல்கள் எல்லாத்திலையுமே நெடுமான் அஞ்சி அவர்களை பற்றியான குறிப்புகள் இருக்கின்றன. இதையும் மீறி ஔவையார், அஞ்சியத்தை மகள் நாகையார், பரணர், இடைக்காழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார், அரசியல் கிழார், பெருஞ்சித்தனார், மா மூலனார் இவர்களுடைய பாடல்களிலும் இந்த நெடுமான் அஞ்சி அவர்களை பற்றியான குறிப்புகள் இருக்கின்றன. சேரருக்கு உரிய பணம்பூவை இவர் சூடுவார் அப்படின்னு சொல்லி புறநானூறில் 100வது பாடலும், குதிரைமலை பகுதி இவன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை அகநானூறும், முழுவு போல் அடிகளை தாங்கும் தோள் கொண்டவன் அப்படின்னு சொல்றத புறநானூறும், நாளொன்றுக்கு 7 தேர் செய்யும் தச்சன், ஒரு மாதமெல்லாம் செய்த ஒரே ஒரு தேர் போன்ற போராளி இவன் என்பதை புறநானூறும், பகைவர்களை புலிபோல் சீறுபவன், பகைவர்களை விழுங்கும் முதலை போன்றவன், தவமகன் பிறந்திருப்பது கண்டும் பகைவர் மீதுள்ள சினம் மாறாதவன், இவனை கண்டு பகைவர் அஞ்சினர், கோவலூரை அழித்தான், ஔவையார் தொண்டைமானிடம் இவன் படைக்கருவிகள் பற்றி கூறி இவனது பேராற்றலை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்ற பல வரலாறுகளை புறநானூறு, அகநானூறு, ஔவையார்களுடைய பாடல் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஔவையாருக்கும் இந்த நெடுமான் அஞ்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இங்க சொல்லப்படுது. நெடுமான் அஞ்சி காடுகளுக்கு போய் மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி அப்படிங்கிறத கொண்டு வரார். அந்த நெல்லிக்கனி இளமையாக வைத்திருக்கும். ஒருவேளை அந்த நெல்லிக்கனி இறப்பதை கூட தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்துல நான் இருப்பதை விட ஔவை மாதிரியான ஒரு நபர் இங்கே இருக்க வேண்டும், எனவே இந்த நெல்லிக்கனிக்கு ஔவையார் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை ஔவையாருக்கு கொடுத்த ஒரு மா மனிதன், ஒரு வள்ளல் இந்த நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற இந்த அரசன். நெடுமான் அஞ்சியை பற்றி அவன் இறந்துட்டான், அவனுடைய மார்பில் ஒரு வேல் வந்து குத்திருச்சு, அவன் இறந்து கிடக்கும்போது அவனுடைய உடலை நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பகைவர்கள் சொல்லும்போது அவரது உடலை மட்டும் கிடையாது, அவருக்காக இங்கே மிகப்பெரிய அளவுல பெரிய விழாக்கள் எடுக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஔவையார் அவர்கள் சொல்கிறார்கள், நெடுமான் அவர்களுடைய நடுக்கல்லை பார்த்து, காலை மாலை எனும் 2 வேளைகளும் இனி எனக்கு இல்லாது ஒழியட்டும், என் வாழ்நாள் முழுவதும் இருண்டு போகட்டும், ஊரார் இவன் நடுகல்லுக்கு மயில் பீலி சாத்தி அழகுபடுத்துகின்றனர், கல்லை ஊற்றி படையல் செய்கின்றனர், இவற்றை இவன் பெற்றுக்கொள்வானா? அவன் வாழும் காலத்தில் நாட்டு மக்கள் தான் வாழும் நாட்டையே அவனுக்கு கொடுத்தனர், அப்போதே அதனை அவன் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான், தன் நாட்டை தன்னுடையது என கொள்ளவில்லை, மக்களுடையது என்று கருதினான் என்பது ஔவையார் அவர்களுடைய பாடல். இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் யான் வாழும் நாளே, நடுகள் பீலி சூட்டி நார் அரி சிறுகளத்து உகுப்புவும் கொள்வன் கொள்ளோ, கோடு உயர் பிறங்கு மலை கொழிய நாடு உடன் கொடுப்பவும் கொள்ளாதோனே. இந்த மாதிரியான பாடல்களுடன் நெடுமான் அஞ்சியினுடைய புகழ் பறந்து விரிந்திருந்த காலம். நெடுமான் அஞ்சி அவன் பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாத்துலேயுமே மக்கள் நல்லபடியா வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அரசாங்கத்தினுடைய வாயிற்கதவு எப்போதுமே பூட்டப்படாது என்பதுதான் ஔவையார் அவர்களுடைய இல்லாட்டி இதே மாதிரி வரலாறு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை.
அப்படிப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி இன்னைக்கு நம்மிடம் இல்லை. அவரை பற்றியான இந்த மாதிரியான கருத்துக்கள் இல்லாட்டி உண்மைகள் இங்கே புறம் தள்ளப்படுகின்றன. ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற ஒருத்தனே கிடையாது, அது வெறும் கற்பனை மட்டும்தான், தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம தலையில மிளகா அரைச்சிருப்பாங்க. இந்த கல்வெட்டை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? கல்வெட்டியல் பயிற்சி நிறுவன மாணவர் திரு செல்வராஜ் அப்படிங்கிறவர் தான். இவர் கண்டுபிடித்த அந்த கல்வெட்டு ஜம்பை என்கிற ஒரு கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும். கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மௌரிய பேரரசரான அசோகன் அவர்களுடைய கல்வெட்டு குறிப்புகளில் சோழர்கள், பாண்டியர்கள், கேரள புத்தரர், இவங்களை சேரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், அதன் பிறகு சத்தியபுத்திரர் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருந்தது. இந்த சத்தியபுத்திரர் அப்படிங்கிறது யார்? இந்த கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை சொல்லி வந்தாங்க. அப்போ இந்த சத்தியபுத்திரர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த நாடு வளம் பெறும் நாடாக இருந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசன் வலிமை மிக்க ஒரு அரசனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கிடையாது. ஆனா அந்த சத்தியபுத்திரர் யார்? இந்த வார்த்தைகள் பலவிதமான கேள்விகளை உருவாக்கும் போதுதான் ஜம்பை கிராமத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டில் ஒரே ஒரு வரி மட்டும் இருந்தது. அந்த வரி யாரை குறிப்பிடுவது தெரியுமா? அதியமான் நெடுமான் அஞ்சி. பிரம்மி எழுத்துக்களால் சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாலி அப்படின்னு சொல்லிதான் இங்கே பாலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலூரை வெற்றி பெறுகிறான் இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற அரசன். திருக்கோவிலூரை வெற்றி அடைந்த பிறகு சைவ சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த நெடுமான் அஞ்சி. அப்படிப்பட்ட அரசன் என்ன செய்வான்? மற்ற மதங்களை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பான். ஆனா நெடுமான் அஞ்சி அப்படி நினைக்கவில்லை. அஞ்சி ஈத்த பாலி அப்படின்னு சொல்ற கல்வெட்டில் திருக்கோயிலூரை வென்ற போது பௌத்தர்களுக்கு பாலி அமைத்து கொடுத்ததை நினைத்துதான் இந்த அஞ்சி ஈத்த பாலி என்கிற கல்வெட்டு எழுதி வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. அதுலேயும் அந்த சத்தியபுத்திரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை தான் சாதிய புதோ அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரம்மி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இப்போதும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். சத்தியபுத்திரர், அதியமான் நெடுமான் அஞ்சி, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு, 7 அரசர்களை வென்ற ஒரு மகா வீரன். இந்த வீரனுடைய வரலாறும், அந்த வீரன் மக்களுக்கு ஆற்றிய கொடை, அதன் பிறகு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஹிஸ்டரியை நம்மிடம் இருந்து மறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதியமான் நெடுமான் அஞ்சி வளைவா? நெடுமான் அஞ்சி வளைவுலாம் கிடையாது, பெரியார் வளைவு. நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகள் பெரியார் வளைவு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. அதியமான் நெடுமான் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை கேட்கும்போதாவது இது ரொம்ப புதுசா இருக்கே, இந்த அரசன் யார்? அதை பற்றியான ஒரு வரலாற்று தேடுதல் நம்முடைய குழந்தைகளிடம் வரும். ஆனா அந்த பெயரை அழித்து விட்டால் முடிஞ்சிச்சு, அவனுடைய வரலாறை எழுதிடலாம், நம்ம வரலாறை அழித்திடலாம். ஏய், இதெல்லாம் நல்லா இருக்காடா? இதை தமிழர்கள் கேட்க வேண்டும். இந்த கேள்வி உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வியாக நான் உணர்கிறேன். நீங்க பெயர் வைத்தது தவறு கிடையாது. ஆனா அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற பெயரை அழித்து விட்டு தந்தை பெரியார் அப்படிங்கிற பெயர் வைத்ததுதான் தவறு. தந்தை பெரியார் இல்லம், தந்தை பெரியார் சாலை, தந்தை பெரியார் இரவு கடை, தந்தை பெரியார் நூலகம், தந்தை பெரியார் ரயில் நிலையம், தந்தை பெரியார், இத்தனை தந்தை பெரியார்கள் இருக்கும்போது அந்த வளைவில் இவ்வளவு பெரிய வரலாற்றை தாங்கிய அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்றால் உண்மையில் நீங்கள் யார்? தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்க வந்தவர்களோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இந்த பதிவு தமிழர்களுக்கு சமர்ப்பணம். தமிழர்களை காப்பாற்றக்கூடிய, நானும் தமிழன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வேணாலும் இந்த பதிவை 1க்கு 2 முறை கேளுங்கள். இதை சரி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் அதியமான் நெடுமான் அஞ்சி பற்றிய இந்த குறிப்புகளை உங்கள் குழந்தைகளிடம் அட்லீஸ்ட் 1 நிமிடமாவது பேசுங்கள். இப்படிப்பட்ட வரலாறை மறைப்பதற்கு இங்கே திராவிட கூட்டம் சரியாக காய்களை நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு தமிழர்களுடைய வரலாறு மீண்டும் மெய்ப்பிக்கப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.